ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு ஆர்த்திஸ்வரோ. இந்த பொங்கல் வந்ததும் போதுங்க, அதையே பண்ணணும், இதையே பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எப்பா சாமி, அது ஏன்னே எனக்கும் புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, அதை நான் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த பொங்கல்னு வந்துட்டா அதே சுத்தம் பண்ணணும், இதே சுத்தம் பண்ணணும், இந்த ரூமு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பைத்தியமே பிடிச்சி போயிருங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மார்கழியில் மழை அடமழை பெய்யுது அப்படின்னா இந்த வருஷம் மட்டும்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரூமை ஒற்றை அடித்து கூட்டிட்டேன், எடுத்து வச்சுருக்கிற தொடச்சி. ஹாலுமு எல்லா பெட்ஷீட்லாம் துவைக்கிறதுக்குலாம் எடுத்து போட்டிருக்கு. மானம் வந்து மோடம் போட்டிருக்குங்க. நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாதுங்க, கையில் தான் துவைக்க போகிறோம். எடுத்து போட்டு மூட்டை கட்டி வச்சுருக்குறேங்க. அதான் எப்போவுமே அடிஷ்னலாக ஒரு பெட்ஷீட் வச்சுப்போம்ல, இது ஸ்டாண்டை தொடச்சி வச்சுருக்கிறேன், இதையும் தொடச்சாச்சு. இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சோபா கவரெல்லாம் அந்த சோபா கவர் மட்டும் ஊற போட்டிருக்குங்க. இது வந்து தொடச்சி வச்சுருக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக ஒற்றை அடித்து வச்சுருக்குறேங்க. பூஜா ரேக்கில் வந்து உள்ளே எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த பெல் வந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டேங்க. மணி பார்த்திங்கன்னா 12 மணிங்க. இன்னும் இந்த கிச்சன் பக்கம் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குங்க. ஏன்னு கேட்குறீங்களா, கிச்சனு இங்கே பாருங்க, இதெல்லாமே கழுவி வச்சுருக்கிறேன் வெளியே டப்பா. இதுக்கெல்லாம் நீ இதையெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சு, இந்த கிச்சனு கூட்டிலிங்க ஒற்றையிடுச்சு. அப்படியே இந்த தரையில் ஜில்லுன்னு இருக்கு. 2 நாள் மழை பெஞ்சிருக்கு. இது தண்ணி வந்து இது ஃபுல்லாக ஓடட்டும், ஏன்னா தண்ணி நின்று போச்சுங்களா, ஃபுல்லாக ஓடிட்டு ட்ரம் எடுத்துகிட்டு இதெல்லாம் கழுவி விட்டுறலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. இது தாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து காஞ்சிருச்சு, குளிக்கணுங்க. வெளியில் பாருங்கள், இந்த சொன்ன பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுருக்கேன். ஆனால் வந்து வெயில் வருது மோடம் போடுது, வெயில் வருது மோடம் போடுது, இதே தான் இருக்குது. யார் பொங்கலுக்கு வீடு வந்து சுண்ணாம்பு பூசி பெயிண்ட் அடித்து சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன சொல்லும் போல் ஈஸியாக செஞ்சுருவேன். இந்த சுத்தம் பண்ணுற வேலை இது எல்லாமே வந்து ஈஸியாக ஜுஜூபியாக செஞ்சுருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் அப்படியே டயர்டாகிடுது, படுத்துக்க தான் சொல்லுது தவிர அந்த வேலை செய்யணும்னு எனக்கு தோண மாட்டேங்குதுங்க. இன்னும் வந்து இங்கே வாசலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். தெரியுதா, இந்த வாசலுக்கெல்லாம் நம்ம இதை வந்து புழங்குறனால வந்து இந்த திண்ணையை வந்து வலித்து எல்லாமே நாங்கள் எப்போவுமே வருஷம் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சந்து கூட்டி வச்சுருக்கிறேன், இதையும் வலிக்கணும், வெளியே வாசலுக்கு தளம் போடணும். பொங்கலுக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது. பைத்தியமே பிடிச்சிட மாட்டேங்குங்க. நீங்கள் நினைக்கலாம், அதை ஏன் செய்கிறீங்க, கம்முனை வந்து ஒற்றை மட்டும் அடிச்சு விட்டு போட்டு வீடு மட்டும் தொடச்சி விட்ருங்க, அவ்வளோதான், எதையே நீங்கள் செய்கிறீங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது ஆரம்பத்துலேருந்து எனக்கு செஞ்சு பழக்கமாயிருச்சுங்க. அதை செஞ்சுட்டு பொங்கல் வச்சாதான் எனக்கு பொங்கல் வச்ச மாதிரி இருக்குங்க. அப்புறம் இதை யாரை சொல்கிறதுங்க, என்னை தானே சொல்லணும். உண்மையாலுமே முன்ன மாதிரிலாம் என்னால் வேலை செய்யவே முடிய மாட்டேங்குது. அதுதான் காரணமே. இல்லைன்னா இந்நேரம் பொங்கலுக்கு அப்படியே வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சுருந்துருப்பேன். என்னால் முடியல. இருந்தாலுமே அதை தொட்டுட்டோம். இன்னும் அந்த கிச்சனை ரெடி பண்ணி இதெல்லாம் கூட்டி விட்டு வெளியெல்லாம் குப்பையை கூட்டி அள்ளி கொட்டிட்டேங்க. இது ஏன் நான் புலம்புறேன் அவங்கக்கிட்ட, நான் சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. எங்கள் அத்தை வேலைக்கு போயிட்டாங்க, அத்தைக்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அப்புறம் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவரும் இல்லை, அவரும் வேலைக்கு போயிட்டார், தம்பிங்களும் போயிட்டாங்க. இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். மாமா இருந்தால் ஏதோ ஒன்று ரெண்டு பேசிக்கிட்டு கூட மாட வேலை செஞ்சாருன்னா நான் செஞ்சுருவேன். தனியாக இருக்கிறனால படுத்துக்கலாமானே தோணுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்னமோ சொல்லும் போல் வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும். சில பேர் வந்து சாதாரணமாக சொல்லிடுவாங்க. எங்களுக்கு இது பழக்கம் ஆயிடுச்சுங்க, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோமா, அடுத்தது கிச்சன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. இதில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட.
காலையில் சமைச்சதோடு இருக்குது. எதுக்கு தான் இவ்வளோ குப்பை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. போ அப்படியே கூட்டி 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 இப்போதான் வந்து கிச்சனு இன்னும் முடிக்கலைங்க. அதுக்குள்ளே வேலை. மழை வேறு வந்துருச்சு. மழை வந்து வெளியே துணி துணி காஞ்சி அந்த துணியை கொண்டாந்து இங்கே போட்டு துணியை கட்டலில் போட்டிருக்கிறேன். நீ பெட்ஷீட்லாம் துவைக்கிற மூட்டை கட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு எனக்கு வெளியே கார வரும்னு தெரியல. இப்படியே சாயங்காலம் ஆயிர மாட்டுக்கு நான் குளிக்கிறதுக்கே. அப்படி இருக்கு. கம்மனி இந்த வேலை செய்யறதுக்கு வீடு பெயிண்ட் அடித்து வீடு வாசல் பூசணும்னா ஈஸியாக போயிட மாட்டேங்குங்க. எப்படியே வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லா பாத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்க வாட்டுக்குள்ளே போச்சுன்னா நம்ம வாட்டுக்கு வெளியே கழுவி அது என்ன 1 நாள் 2 நாளில் இன்னும் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். இதை தொட்டாத அதை தொட்ட இதை முடியல. இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரலான்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா 4 மணி. ஆனால் எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லை இன்றைக்கி வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இதான்னு தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டு அதெல்லாம் ஸ்க்ரீனு பெட்ஷீட்லாம் அந்த பக்கம் கிடக்குது, எல்லாம் நனைஞ்சிட்டு கிடக்குது. இந்த வாசல் வலிக்கிறது எப்படின்னு தெரியல. வெளியே வந்து மண் போட்டு வச்சுருக்கோம், தளம் போடுறதுக்கு இல்லை. இந்த வருஷம் ஏன் இப்படி மழை பெய்யுதுன்னே தெரியல. உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மழையே விட மாட்டேங்குதுங்க. அடமழைங்க. ஐப்பசி அடமழை தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மார்கழியில் இப்படி மழை அடமழை பேஞ்சிட்டு இருக்குதுங்க. வாங்க நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம் இதெல்லாம் வந்து கழுவி வச்சாச்சு. அடுத்தது இதெல்லாம் கழுவணும். கிச்சன் போகலாங்க. இப்போ பாருங்கள், இது நான் குளிச்சுட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். எடுத்து வைக்கணும், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மிக்சி ரெடி பண்ணியாச்சு, இது ரெடி பண்ணியாச்சு. தண்ணி இல்லாமல் வந்து 2 வடை ஊற்றி தண்ணி போட்டிருக்கேன். மேலே மோட்டரில் வந்து ஏறிட்டுருக்கு. அடுத்தது வந்து இந்த கவர் வந்து துவைச்சி போட்டேன், இல்லாததுக்கு இதை போட்டிருக்கேன். என்ன 2 வச்சுருந்தேன், நான் 1 தான் இருக்குது. தொலை பார்த்தா காணோம். ஒருவேளை 1 தான் இருந்திருக்க மாட்டேக்கு. அப்படியே இதெல்லாம் வந்து பாருங்கள், இது நான் வேண்டாம் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு ஆகும்னு சொல்லிட்டு மாமா வந்து எடுத்து வச்சிட்டாரு. அவரும் வந்துட்டார். மணி 4 ஆயிடுச்சுல, வந்துட்டார். அப்புறம் இன்னும் அந்த துணியெல்லாம் மடிக்கணும். அடுத்து பெட்டுக்கெல்லாம் போடணும். இது அலாசி போட்டிருக்கேன். இப்போதைக்கு விரிப்பு போட்டுக்கலாம். மழை பெய்கிற நேரம் வந்து எப்பவும் போல தான் இருக்குது வீடு. ஏமாமா? எப்பவும் போல தான் இருக்கு. ஆமாம். ஆனால் எப்பவும் பெய்யாத மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறனால பெய்யாது. தை மாதம் கிட்ட மார்கழி கடைசிக்கு தையிலாம் பெய்யாது. கூடு வேணா போட்டு பயங்கரமாக இருக்கும் நம்ம ஏரியாவில். ஆனால் மழை கொஞ்சம் தூரம் போனால் மழை இருக்கிறது இல்லை. இங்கே நம்ம ஏரியா சுற்றுலாவில் மட்டும்தான் மழை. நல்ல விஷயம் தான் மழை பெய்யுறது. எத்தனையோ இடத்துல மழையே பெய்யாம இருக்கு. மழை பெய்யுது நல்ல விஷயம். மார்கழியில மழை பெய்யுது இல்லப்பா, அதுதான் கொஞ்சம். ஏன்னா குளிரும் அதிகம், மழையும் சேர்ந்து வருது. நச நச ஒரு வேலையை நடக்க மாட்டேங்குது. மாட்டு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு மழை வந்தா எப்படி இருக்கும்? கஷ்டம் கஷ்டம். அவங்களாம் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான வேலை இருக்கும். ஆமாம், ரொம்ப வேலை இருக்கும் அந்த டைம். இந்த தைப்பொங்கல், மாட்டு பொங்கல், மற்ற நாளில் வந்து கடவுள் மழையை வந்து பெய்ய ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். என்னன்னே தெரில, புயல் இருக்குதான்னு எனக்கு தெரியல, நியூஸ் பார்க்குறதில்ல. கஷ்டமாக இருக்குதுங்க. சரி போய் சாப்பிட்லாம். இது ஒரு குட்டி விலாகாக தான் எடுத்திருப்பேன். ஏன்னா வெளியே போய் நான் பெட்ஷீட்லாம் துவைச்சி காய போகிறதுல என்னால் எடுக்க முடியல. ஆனால் இப்போ காயறது வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜன்னல்ருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க, காமிக்கிறேன். மழை பெய்யுதா? மழை பெய்யுதா? இங்கே தெரியுதா? இந்த ஓரத்தில் ஃபுல்லாக தெரியுதுங்களா? அந்த ஓரத்தில் ஃபுல்லாக பெட்ஷீட் வீட்டு ஜன்னல் இருந்து சைடு, இந்த சைடில் தெரியுதுங்களா? அடா வரும். இப்போ அந்த ஓரத்துலேயே பெட்ஷீட் தான் காயுது. மழை பாருங்க எப்படி பெய்யுது. இப்படி இருந்ததுன்னா எவ்வளோ துணி வேணால் துவைச்சி காய போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அப்படி இல்லையே, என்ன பண்ணுறது?
அப்படி இல்லை, குளிர் வேற. ஏம்மா இங்க வாங்க. சும்மா வெளியே போயிட்டு நசல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படியே தான் பண்ணுறதுங்க மழை காலத்தில். மற்ற நாளில் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, மழை காலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நசன்னு வெளியவே தான் போய் வீடே பூரா நசன்னு அந்த இதெல்லாம் போட்டிருக்க மேட்லேருந்து எல்லாத்தையும் ஈரம் பண்ணிடுவாங்க. குளிர் அடிக்காதா? சுறாவளி கிளம்பியது அவசரம் தண்ணி மழை தண்ணி வடியாம அப்படியே வச்சுட்டு இந்த நாட்டம் தாங்கல. பரணி கூட்டு வர போறீங்களா? மழை வந்து இன்னும் நிற்கல. தலை வந்து வீட்டுக்குள்ளே ஃபேன் போட்டு காய வச்சுருக்கேன். பரணி வந்து வந்துட்டான். அவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நாங்களும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம். தீபக் வந்து இன்றைக்கி வந்து வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டான். 7 மணி ஆயிருமா, காலேஜ் பஸ் வந்துடும். இன்றைக்கி வந்து காலேஜில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டான். நாளைக்கு தான் உங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம்மா. தம்பி நான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுறான்னு தெரியல. நாளைக்கு போயிட்டு பொங்கலில் கொண்டாடிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இல்லை. ஒரு வாரத்துக்கு மறுபடியும் வச்சு உங்களை மேய்க்கவே முடியாதுங்க. குழந்தைங்கள தான் வச்சு மேய்க்க முடியாதுன்னா பெரிய பசங்களையும் அப்படித்தாங்க. அவனுங்களே சாப்பிட்டாலும் வீட்டில் இருந்துக்கிட்டு நேற்று பார்க்கணும் பாரு, நீ எனக்கு போண்டா வேணும்ன்ட்டான். நேற்று வந்துட்டு போண்டாவும் போட்டு கொடுத்து பஜ்ஜியும் போட்டு கொடுத்தும் சாப்பிட்டான். இப்படி தாங்க போயிட்டுருக்குது. நீ அவ்வளோதாங்க, நீ நைட்டுக்கு எதாவது செய்யணும். ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, நான் இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் பொங்கல் நாங்கள் எப்படி கொண்டாட போகிறோன்னு தெரில. மழை பெஞ்சிட்டும் இருக்குது. வாசலில் தான் எப்போவுமே சூரிய பொங்கல் வைப்போமான. இந்த வருஷம் மழை பெய்யறனால எப்படி பொங்கல் வைக்க போகிறோன்னு தெரியல. அதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். சரி, இதோட vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலை சந்திக்கிறேன். உங்கள் வந்து விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.